வணக்கம் நண்பர்களே. இது உங்கள் சாணக்கிய growth சேனல். அறிமுகம். இந்த உலகத்துல நீங்க மத்தவங்க கிட்ட கெஞ்சுறதும் உங்கள மத்தவங்க ஈர்க்கிறதும் இந்த ரெண்டுக்குமான வித்தியாசம் ரொம்ப சின்னது. ஆனா அந்த வித்தியாசம்தான் ஒரு சாதாரண மனிதனுக்கும் ஒரு வெற்றியாளனுக்கும் உள்ள இடைவெளி. நம்ம பல நேரங்கள்ல நமக்கு பிடிச்சவங்களுக்காகவோ அல்லது வேலைக்காகவோ நம்ம சுயமரியாதையை விட்டு கொடுத்து கெஞ்சுற நிலைமைக்கு தள்ளப்படுறோம். ஆனா ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடியே இந்த உலகத்தையே வழிநடத்தின ஆச்சாரியா சாணக்கியர் இதை எப்படி எதிர்கொள்றதுன்னு தெளிவா சொல்லிட்டு போயிருக்கார். யாரையும் கெஞ்சாம உங்க ஆளுமையால மத்தவங்கள மயக்க அல்லது ஈர்க்க சாணக்கியர் சொல்லித்தந்த அந்த 7 ரகசியங்கள் என்ன? இன்னைக்கு இந்த வீடியோல அந்த 7 ரகசியங்களை நீங்க எப்படி உங்க வாழ்க்கையில பயன்படுத்தலாம்னு ரொம்ப தெளிவா பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. இது உங்க வாழ்க்கையோட பார்வையை மாத்த போற ஒரு மிக முக்கியமான பதிவு. ரகசியம் 1. மௌனத்தின் வலிமை. ஏன் மௌனம் ஒரு சக்தி? நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற முதல் ரகசியம் மௌனம். மௌனம் என்பது வெறும் வாய் மூடி இருப்பது அல்ல. அது ஒரு அபாரமான ஆளுமை திறன். ஒரு ராஜதந்திரியின் பலமே அவன் எப்போது பேசுகிறான், எப்போது மௌனமாக இருக்கிறான் என்பதில்தான் இருக்கிறது. நீங்கள் அதிகம் பேசும்போது உங்கள் பலவீனங்களை நீங்களே மற்றவர்களுக்கு போட்டுக் கொடுக்கிறீர்கள். ஆனால் மௌனமாக இருக்கும்போது அடுத்தவர்கள் உங்களை பற்றி தவறாக கணிக்க முடியாமல் திணறுகிறார்கள். மௌனம் எப்படி உங்களை முக்கியமான நபராக மாற்றும்? எப்போது நாம் தேவையில்லாமல் பேசுகிறோம், மற்றவர்களை கவர நினைக்கும் போது. ஆனா நிஜம் என்ன தெரியுமா? நீங்கள் எப்போது அமைதியாக இருக்கிறீர்களோ அப்போதுதான் மக்கள் உங்களை பற்றி யோசிக்க ஆரம்பிப்பார்கள். ஒரு அறைக்குள் நுழையும் போது சத்தமாக பேசுபவரை விட நிதானமாக நுழைந்து அமைதி காப்பவர் மீதுதான் எல்லோரது பார்வையும் விழும். உங்களது மௌனம் மற்றவர்களை இவன் ஏன் அமைதியாக இருக்கிறான் என்று உங்களை பற்றி சிந்திக்க வைக்கும். இதுவே உங்களை அந்த இடத்தில் முக்கியமான நபராக மாற்றும். எதிராளியை வீழ்த்த மௌனத்தை பயன்படுத்துதல். வாக்குவாதங்கள் நடக்கும்போது எதிராளி உங்கள் கோபத்தை தூண்டி உங்களை சிக்க வைக்க பார்ப்பான். அந்த நேரத்தில் நீங்கள் பதில் பேசாமல் மௌனமாக இருந்தால் அவன் குழம்பிப் போவான். உங்கள் மௌனம் அவனது சந்தேகத்தை அதிகரிக்கும். சாணக்கியர் கூறுகிறார், எதிராளியின் திட்டத்தை அறிய விரும்பினால் நீ மௌனமாக இருந்து கவனி. நீங்கள் பேசும்போதுதான் உங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை அவனுக்கு தெரியும். அமைதியாக இருக்கும்போது உங்கள் வியூகம் யாருக்கும் தெரியாது. வெற்றி எப்போதும் யாருடைய வியூகம் ரகசியமாக இருக்கிறதோ அவர்களுக்கே கிடைக்கும். மௌனத்தை ஒரு பழக்கமாக மாற்றுவது எப்படி? இதை கற்றுக்கொள்ள ஒரு எளிய பயிற்சி. எப்போதுமே உடனடியாக பதில் சொல்லாதீர்கள். யாராவது ஒரு கேள்வி கேட்டால் ஒரு 3 வினாடி மௌனமாக இருந்துவிட்டு பிறகு பதில் சொல்லுங்கள். இந்த 3 வினாடி இடைவெளி நீங்கள் யோசித்து நிதானமாக பேசுபவர் என்ற பிம்பத்தை உருவாக்கும். யாரிடமும் கெஞ்சும் சூழல் வரும்போது பேசாமல் மௌனமாக இருந்து உங்கள் பணியை தொடருங்கள். உங்கள் வேலை முடிந்து வெற்றி கிடைக்கும்போது உங்கள் மௌனம் சொல்லும் பதில்தான் பலமானதாக இருக்கும். மௌனமே பேராயுதம். முடிவாக, மௌனம் என்பது பலவீனம் அல்ல, அது மிக உயர்ந்த பலம். வீணாக பேசுபவன் தன் சக்தியை இழக்கிறான். அமைதியாக இருப்பவன் தன் சக்தியை திரட்டுகிறான். இனிமேல் எங்கும் எதற்காகவும் தேவையற்ற வார்த்தைகளை செலவிடாதீர்கள். சாணக்கியரின் இந்த முதல் ரகசியத்தை பின்பற்றி உங்கள் ஆளுமையை வளர்த்து கொள்ளுங்கள். நீங்கள் மௌனமாக இருக்கும்போது உலகம் உங்களை கவனிக்கத் தொடங்கும். 2வது ரகசியமான உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துதல். உணர்ச்சிகள் ஏன் ஆபத்தானவை? நண்பர்களே, சாணக்கியரின் 2வது ரகசியம் மிகவும் ஆழமானது. உன் உணர்ச்சிகளை நீ ஆளவில்லை என்றால் அவை உன்னை ஆளத் தொடங்கிவிடும். ஒரு மனிதன் எப்போது பலவீனமாகிறான் தெரியுமா? அவன் தன் கோபத்தையோ அல்லது அதீத சந்தோஷத்தையோ பிறர் முன் வெளிப்படுத்தும் போதுதான். உங்கள் உணர்ச்சிகள் ஒரு திறந்த புத்தகம் போல இருந்தால் உங்களை யார் வேண்டுமானாலும் எளிதாக கையாள முடியும். மெனிப்புலேட். எவன் ஒருவன் தன் முகபாவனையிலேயே தன் மன ஓட்டத்தை காட்டுகிறானோ அவன் போர்க்களத்திற்கு செல்லும் முன்பே தோற்றுவிட்டான் என்று அர்த்தம். முகமூடி அணிந்த ஆளுமை. சாணக்கியர் ஒரு ராஜதந்திரியாக இருந்தபோது அவரது முகத்தை பார்த்து அவர் என்ன நினைக்கிறார் என்று யாராலும் கணிக்க முடியாது. இதைத்தான் நாம் பழகிக் கொள்ள வேண்டும். உங்களுக்கு ஒரு பெரிய லாபம் கிடைத்தாலும் சரி அல்லது பெரிய இழப்பு ஏற்பட்டாலும் சரி, உங்கள் முகம் ஒரு ஏரி போல அமைதியாக இருக்க வேண்டும். நீங்கள் எதைக் கண்டு பயப்படுகிறீர்கள், எதைக் கண்டு மகிழ்ச்சி அடைகிறீர்கள் என்பது உங்கள் எதிரிக்கு தெரிந்தால் அதையே ஒரு தூண்டிலாக பயன்படுத்தி உங்களை வீழ்த்துவான். எனவே உங்கள் உணர்ச்சிகளை
ஒரு ரகசிய ஆயுதமாக உள்ளேயே வைத்திருங்கள். கோபத்தை ஆயுதமாக்குங்கள், பலவீனமாக்காதீர்கள். கோபம் என்பது நெருப்பு போன்றது. அதை அடுப்பில் வைத்தால் சமைக்க உதவும், கையில் பிடித்தால் சுட்டுவிடும். சாணக்கியர் நந்த வம்சத்தை வீழ்த்துவேன் என்று சபதம் எடுத்தபோது கத்தி கூச்சலிடவில்லை. மாறாக அந்த பெரும் கோபத்தை ஒரு திட்டமாக மாற்றினார். பல நேரங்களில் நாம் கோபத்தில் கத்துகிறோம், கெட்ட வார்த்தைகளை பேசுகிறோம். இதனால் நம் ஆற்றல்தான் வீணாகிறது. ஒருவன் உங்களை அவமானப்படுத்தினால் உடனே பதில் பேசாதீர்கள். அந்த அவமானத்தை ஒரு எரிபொருளாக மாற்றி உங்கள் வெற்றியில் பதில் சொல்லுங்கள். அமைதியான கோபம், சைலண்ட் ரேஜ் என்பது சத்தமான கோபத்தை விட 1000 மடங்கு வலிமையானது. உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தும் பயிற்சிகள். சரி, இதை எப்படி நடைமுறைப்படுத்துவது? உடனடி எதிர்வினையை தவிர்க்கவும். ஸ்டாப் ரியாக்டிங். யாராவது உங்களை திட்டினால் 10 வினாடிகள் மூச்சை இழுத்து விடுங்கள். பதில் சொல்ல வேண்டும் என்கிற கட்டாயத்தை உடைங்கள். தர்க்க ரீதியாக சிந்தியுங்கள். உணர்ச்சி வசப்படும் போது அறிவு வேலை செய்யாது. இப்போது நான் கோபப்படுவதால் எனக்கு என்ன லாபம் என்று உங்களுக்குள்ளேயே கேள்வி கேளுங்கள். சுய கட்டுப்பாடு, செல்ஃப் டிசிப்ளின். பசி, தூக்கம், ஆசை போன்ற அடிப்படை உணர்வுகளை கட்டுப்படுத்த பழகுங்கள். சிறிய விஷயங்களை கட்டுப்படுத்த தெரிந்தால் மட்டுமே பெரிய சவால்களை உங்களால் எதிர்கொள்ள முடியும். உணர்ச்சிகளின் தலைவன். யாரிடமும் போய் எனக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்று கெஞ்சாதீர்கள். உங்கள் உணர்ச்சிகள் உங்கள் கட்டுப்பாட்டில் இருந்தால் மக்கள் உங்களை ஒரு மர்மமான, வலிமையான ஆளுமையாக பார்ப்பார்கள். எவன் ஒருவன் தன் மனதை ஆள்கிறானோ அவனே இந்த உலகை ஆளத் தகுதியானவன். சாணக்கியரின் இந்த 2வது ரகசியத்தை உங்கள் வாழ்க்கையில் கடைபிடியுங்கள். மாற்றம் தானாக நடக்கும். 3வது ரகசியமான தனித்துவமான அறிவு. ஏன் அறிவே உண்மையான அதிகாரம்? நண்பர்களே, சாணக்கியர் ஒரு புகழ்பெற்ற வாசகத்தை சொல்லியிருக்கிறார். அறிவே பலம். ஒரு அரசன் தன் நாட்டில் மட்டுமே மதிக்கப்படுவான், ஆனால் ஒரு அறிஞன் உலகம் முழுவதும் மதிக்கப்படுவான். நாம் ஏன் மற்றவர்களிடம் கெஞ்சுகிறோம்? ஏனெனில் நம்மிடம் இல்லாத ஒன்று அவரிடம் இருக்கிறது என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் உங்களிடம் யாரும் ஈடு செய்ய முடியாத ஒரு தனித்துவமான அறிவு, யூனிக் நாலேஜ் இருந்தால் உலகம் உங்களை தேடி வரும். நீங்கள் யாரிடமும் கெஞ்ச வேண்டிய அவசியம் இருக்காது. பொதுவான அறிவு எதிராக தனித்துவமான அறிவு. இன்று கூகுள் காலத்துல எல்லாருக்கும் எல்லாம் தெரியுது. ஆனா அது வெறும் தகவல் தான், அறிவு கிடையாது. தகவல் எல்லா இடத்திலும் கிடைக்கும். ஆனால் அந்த தகவலை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்கிற ரகசியம் சிலருக்கு மட்டுமே தெரியும். சாணக்கியர் வெறும் புத்தகங்களை மட்டும் படிக்கவில்லை. அவர் மனிதர்களின் மனோபாவத்தையும் அரசியலின் ஆழத்தையும் கற்றார். நீங்கள் ஒரு வேலையை செய்கிறீர்கள் என்றால் அந்த வேலையில் உங்களை விடச் சிறந்தவர் யாரும் இல்லை என்கிற நிலையை அடைய வேண்டும். அந்த நிபுணத்துவம் தான் உங்களை ஒரு காந்தம் போல மாற்றும். அறிவு எப்படி உங்களை மற்றவர்களிடமிருந்து பிரித்து காட்டும்? சாதாரணமாக எல்லாரும் செய்யும் ஒரு விஷயத்தை நீங்களும் செய்தால் நீங்கள் கூட்டத்தில் ஒருவராகவே இருப்பீர்கள். சாணக்கியர் சந்திரகுப்தனை தேர்ந்தெடுத்த போது அவரிடம் இருந்த போர்க்கலையை விட அவரது கற்கும் திறனையும் புத்திசாலித்தனத்தையும் தான் பார்த்தார். நீங்கள் ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக இருக்கலாம், ஒரு மாணவராக இருக்கலாம், அல்லது ஒரு தொழிலதிபராக இருக்கலாம். உங்கள் துறையில் இருக்கும் மிகச் சிக்கலான ஒரு விஷயத்தை உங்களால் எளிதாக தீர்க்க முடியுமா? அப்படி ஒரு திறமையை வளர்த்து கொண்டால் மக்கள் உங்களிடம் உதவிக்காக கெஞ்சுவார்கள். உங்கள் அதிகாரம் அங்குதான் தொடங்குகிறது. உங்கள் அறிவை எப்படி மேம்படுத்துவது? சாணக்கியரின் அறிவு என்பது வெறும் ஏட்டுச் சுரைக்காய் அல்ல. அவர் கற்றதை சோதித்து பார்த்தார். ஆழ்ந்த கற்றல், டீப் லேர்னிங். மேலோட்டமாக எதையும் கற்காதீர்கள். ஒரு விஷயத்தின் வேர் வரை சென்று கற்றுக்கொள்ளுங்கள். பகிர்ந்து கொள்வதில் கவனம். உங்கள் அறிவை சரியான நேரத்தில் மட்டும் வெளிப்படுத்துங்கள். தகுதியற்றவர்களிடம் உங்கள் அறிவை காட்டுவது உங்கள் மதிப்பை தரம் தாழ்த்தும். தொடர் கல்வி. உலகம் மாறிக்கொண்டே இருக்கிறது. நேற்றைய அறிவு இன்றைக்கு போதாது. சாணக்கியரைப் போல எப்போதும் ஒரு மாணவனாகவே இருங்கள். அறிவே உங்களை அரியணையில் ஏற்றும். கடைசியாக ஒன்று. பணம் திருடப்படலாம், அதிகாரம் பறிக்கப்படலாம். ஆனால் உங்கள் மண்டைக்குள் இருக்கும் அறிவை யாராலும் திருட முடியாது. யாரிடமும் கெஞ்சாதீர்கள். மாறாக உங்களை ஒரு அறிவு பெட்டகமாக மாற்றிக்கொள்ளுங்கள். அறிவு இருக்கும் இடத்தில் மரியாதை தானாக வந்து சேரும். சாணக்கியரின் இந்த 3வது ரகசியம் உங்கள் வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்லும். ரகசியம் 4. சுயமரியாதை. உங்கள் மதிப்பை நீங்களே தீர்மானியுங்கள். சுயமரியாதை என்றால் என்ன? நண்பர்களே,
நாம பார்க்க போற நான்காவது ரகசியம் ஒரு மனுஷனோட உயிர் மூச்சுன்னு சொல்லலாம். அதுதான் சுயமரியாதை. சாணக்கியர் ஒரு இடத்துல சொல்றாரு, தன்மானம் இல்லாத ஒரு மனுஷன் உயிருடன் இருக்கும் பிணத்திற்கு சமம். நாம ஏன் மத்தவங்க முன்னாடி கெஞ்சுறோம்? ஏன்னா நம்மளோட மதிப்பை நாம மத்தவங்க கையில கொடுத்துடுறோம். அவங்க நம்மள மதிச்சாதான் நமக்கு பெருமைன்னு நினைக்கிறோம். ஆனா உண்மை என்ன தெரியுமா? உங்களை நீங்களே மதிக்காத வரைக்கும் இந்த உலகம் உங்களை மதிக்கவே மதிக்காது. எல்லைகளை வகுத்தல், செட்டிங் பவுண்டரிஸ். சுயமரியாதைக்கும் கர்வத்துக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. மத்தவங்கள மதிக்காம இருக்கிறது கர்வம். ஆனா மத்தவங்க உங்கள மதிக்காம இக்காம இருக்க இடம் கொடுக்காம இருக்கிறது சுயமரியாதை. சாணக்கியர் ஒரு அழகான உதாரணம் சொல்றாரு. ஒரு விஷமில்லாத பாம்பு கூட தான் விஷமுள்ள பாம்பு போல தன்னை காட்டிக்கணுமா? அப்போதான் அது தன்னை தற்காத்துக்க முடியும். அதுபோல நீங்க ரொம்ப மென்மையானவர், யார் என்ன சொன்னாலும் பொறுத்துக்குவீங்கன்னு மத்தவங்களுக்கு தெரிஞ்சா அவங்க உங்களை மிதிக்க ஆரம்பிப்பாங்க. உங்களோட எல்லை எதுன்னு நீங்க தான் தீர்மானிக்கணும். வேண்டாம் என்று சொல்ல பழகுங்கள். நம்ம பல நேரங்கள்ல மத்தவங்க தப்பா நினைப்பாங்களோன்னு பயந்துகிட்டு பிடிக்காத விஷயத்துக்கும் சரின்னு சொல்லிடுவோம். ஆனா சாணக்கியர் சொல்றாரு, தேவையில்லாத இடத்துல நோ சொல்ல தெரியாதவன் அடிமையாவே வாழ்ந்து முடிஞ்சிடுவான். நீங்க ஒரு விஷயத்த மறுக்கும்போது ஆரம்பத்துல மத்தவங்களுக்கு கோபம் வரலாம். ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு இவன் தன் கொள்கையில உறுதியா இருக்கான்னு உங்களுக்கு ஒரு தனி மதிப்பை கொடுப்பாங்க. கெஞ்சுவதை விட கௌரவமா மறுப்பது உங்களை ஒரு தலைவனா மாத்தும். தோல்வியிலும் குறையாத கௌரவம். வறுமை வரலாம், கஷ்டம் வரலாம். ஆனா அந்த நேரத்துல கூட உங்களோட நேர்மையையும் சுயமரியாதையும் விட்டு கொடுக்காதீங்க. ஒரு சிங்கம் பசியோட இருந்தாலும் புல்ல தின்னாது. அதுபோல ஒரு லட்சியவாதி கஷ்டத்துல இருந்தாலும் தகுதி இல்லாதவங்க கிட்ட போய் கையேந்த மாட்டான். சாணக்கியர் வாழ்ந்த காலத்துல அவருக்கு ஒரு குடிசை தான் இருந்துச்சு. ஆனா ஒரு பேரரசையே உருவாக்கும் அதிகாரம் அவர்கிட்ட இருந்துச்சு. ஏன்னா அவர் அந்த அரியணையை விட தன் சுயமரியாதையை அதிகமா நேசிச்சார். சுயமரியாதையே உங்கள் அடையாளம். கடைசியா ஒண்ணு, நீங்க யாருன்னு நீங்க தான் உலகுக்கு சொல்லணும். மத்தவங்க உங்களை எப்படி நடத்தணும்னு நீங்க தான் பழக்கணும். உங்களை நீங்க நேசிங்க, உங்களை நீங்க மதிங்க. நீங்க உங்களை ஒரு ராஜாவா நடத்தினாதான் இந்த உலகம் உங்களை அரியணையில உட்கார வைக்கும். சாணக்கியரோட இந்த நாலாவது ரகசியம் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய ஆளுமை மாற்றத்தை கொண்டு வரும். ரகசியம் 5, ரகசியங்களை பாதுகாத்தல். வெற்றியின் ரகசிய கதவு. ஏன் ரகசியங்கள் இவ்வளவு முக்கியம்? நண்பர்களே, சாணக்கியர் ஒரு மிக முக்கியமான எச்சரிக்கையை விடுக்கிறார். உன் இதயத்தின் ரகசியங்களை உனக்கு மிக நெருக்கமான நண்பனிடம் கூட சொல்லாதே. ஒருவேளை அவன் உனக்கு எதிரியானால் அந்த ரகசியமே உன்னை அழிக்கும் ஆயுதமாகும். நாம் ஏன் மற்றவர்களிடம் தோற்றுப் போகிறோம் அல்லது கெஞ்சுகிறோம்? ஏனெனில் நம்முடைய பலவீனங்களையும் அடுத்த கட்ட திட்டங்களையும் முன்கூட்டியே உளறிவிடுகிறோம். ஒரு செயலை செய்து முடிக்கும் வரை அதை ரகசியமாக வைத்திருப்பவனே உண்மையான ராஜதந்திரி. திட்டமிடல் மற்றும் செயல்படுத்தல். நம்மில் பலருக்கு ஒரு பழக்கம் உண்டு. ஒரு புதிய தொழில் தொடங்கப் போகிறோம் என்றாலோ அல்லது ஒரு பெரிய இலக்கை அடையப் போகிறோம் என்றாலோ அதை செய்வதற்கு முன்பே ஊர் முழுக்கச் சொல்லிவிடுவோம். இதனால் என்ன நடக்கும்? பொறாமை கொண்டவர்கள் உங்கள் பாதையில் தடைகளை உருவாக்குவார்கள். அல்லது நீங்கள் அதை செய்யத் தவறிவிட்டால் உலகம் உங்களை ஏளனமாக பார்க்கும். சாணக்கியர் கூறுகிறார், ஒரு விதை மண்ணுக்குள் ரகசியமாக இருக்கும் வரைதான் அது செடியாக வளர முடியும். அது வெளியே தெரிந்தால் பறவைகள் அதை தின்றுவிடும். உங்கள் வெற்றியும் அந்த விதையை போன்றதுதான். எதை ரகசியமாக வைக்க வேண்டும்? எல்லாவற்றையும் ரகசியமாக வைக்க தேவையில்லை. ஆனால் இந்த 3ஐ மட்டும் யாரிடமும் சொல்லாதீர்கள். உங்கள் நிதி நிலைமை, ஃபைனான்ஷியல் ஸ்டேட்டஸ். நீங்கள் எவ்வளவு சம்பாதிக்கிறீர்கள் என்பது தெரிந்தால் உங்களை சுரண்ட ஒரு கூட்டம் வரும். உங்கள் குடும்ப பிரச்சனைகள், வீட்டின் ரகசியங்கள் வெளியே தெரிந்தால் மற்றவர்கள் அதை வைத்து உங்களை கேலி செய்வார்கள். உங்கள் அடுத்த நகர்வு, யோர் நெக்ஸ்ட் மூவ். நீங்கள் எப்போது, எங்கே, எப்படி தாக்கப் போகிறீர்கள் என்பது எதிரிக்கு தெரிந்தால் உங்கள் வெற்றி பறிபோகும். யாரிடமும் கெஞ்சாமல் காரியத்தை முடிக்க வேண்டுமானால் மௌனமான செயல்பாடும் ரகசியமான திட்டமும் அவசியம். ரகசியம் காக்கும் கலை. இதை எப்படி பழகுவது? மற்றவர்கள் கேட்கும் எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. பார்க்கலாம், நேரம் வரும்போது தெரியும் போன்ற வார்த்தைகளை பயன்படுத்துங்கள். சாணக்கியர் சந்திரகுப்தனை போருக்கு தயார் செய்தபோது கடைசி நிமிடம் வரை அவர்களது தாக்குதல் வியூகம் யாருக்கும் தெரியாது. அந்த ரகசியம்தான் நந்த வம்சத்தின் வீழ்ச்சிக்கு காரணமாக அமைந்தது. உங்கள் ரகசியம் உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கும் வரை நீங்கள் அரசன். அது மற்றவர்கள் கைக்குச் சென்றால்
நீங்கள் அடிமை. அமைதியான வெற்றியாளர். முடிவாக, வெற்றிக்கனிகள் பழுக்கும் வரை மரம் அமைதியாகத்தான் இருக்கும். நீங்களும் உங்கள் லட்சியங்களை சுமந்து கொண்டு அமைதியாக பயணம் செய்யுங்கள். உங்கள் வெற்றி சத்தம் உலகிற்கு தெரியும்போது உங்களை அவமானப்படுத்தியவர்கள் தானாகவே உங்கள் பின்னால் வருவார்கள். யாரிடமும் கெஞ்சாதீர்கள். உங்கள் ரகசியத்தை காப்பதன் மூலம் உங்கள் ஆளுமையை காப்பாற்றுங்கள். சாணக்கியரின் இந்த 5வது ரகசியம் உங்களை ஒரு வலிமையான மனிதராக மாற்றும். ரகசியம் 6. உடல் மொழி. பேசாமலேயே ஆதிக்கம் செலுத்துங்கள். முதல் பார்வை ஏன் முக்கியம்? நண்பர்களே, சாணக்கியர் ஒரு மிகச்சிறந்த உளவியல் நிபுணர். அவர் சொல்வார், ஒரு மனிதனின் கண்கள் அவன் மனதின் ஜன்னல்கள், அவனது உடல் மொழி அவனது அதிகாரத்தின் அடையாளம். நாம் ஒருவரிடம் பேசத் தொடங்கும் முன்பே நமது உடல் மொழி அவர்களை நம்மிடம் கெஞ்ச வைக்கிறதா அல்லது அவர்களை மதிக்க வைக்கிறதா என்பதை தீர்மானித்துவிடும். நீங்கள் எவ்வளவுதான் அறிவாளியாக இருந்தாலும் உங்கள் தோற்றத்திலும் நடையிலும் ஒரு கம்பீரம் இல்லை என்றால் உலகம் உங்களை ஒரு பலவீனமான மனிதராகவே பார்க்கும். சிங்கத்தின் நடை. சிங்கம் காட்டுக்கு ராஜாவாக இருப்பதற்கு அதன் பலம் மட்டும் காரணமல்ல, அதன் நடையும் தோற்றமும் தான் காரணம். அதேபோல் நீங்கள் எங்கு சென்றாலும் நிமிர்ந்து நிற்க பழகுங்கள். கூன் போட்டு நடப்பது அல்லது தலையை குனிந்து கொண்டு பேசுவது நீங்கள் ஒருவரிடம் கெஞ்சப் போகிறீர்கள் அல்லது பயப்படுகிறீர்கள் என்பதை காட்டும். பயிற்சி. உங்கள் தோள்கள் விரிந்திருக்கட்டும், தலை நிமிர்ந்து இருக்கட்டும். நீங்கள் நடக்கும்போது அந்த இடமே உங்களுடையது என்கிற நம்பிக்கையுடன் நடங்கள். இந்த ஒரு சின்ன மாற்றம் மற்றவர்கள் உங்களை பார்க்கும் விதத்தையே மாற்றிவிடும். கண் தொடர்பு அதிகாரத்தின் ஊற்று. யாராவது உங்களிடம் பேசும்போது அவர்கள் கண்களை பார்த்து பேசுங்கள். கண்களை தவிர்ப்பது நீங்கள் ஏதோ மறைக்கிறீர்கள் அல்லது தன்னம்பிக்கை இல்லாமல் இருக்கிறீர்கள் என்பதை குறிக்கும். சாணக்கியர் சொல்வார், ஒரு தலைவன் தன் பார்வையின் மூலமே தன் கட்டளைகளை பிறப்பிக்க முடியும். நீங்கள் ஒருவரிடம் உதவி கேட்டாலும் சரி அல்லது ஒரு கருத்தை சொன்னாலும் சரி, உறுதியான கண் தொடர்பு firm eye contact இருக்கும்போது உங்கள் வார்த்தைகளுக்கு ஒரு எடை கிடைக்கும். கெஞ்சும் தொனி மாறி அது ஒரு அதிகாரமான கோரிக்கையாக மாறும். தோற்றம் மற்றும் ஆடை. அட்டையர் மற்றும் குரூமிங். உடை என்பது ஆடம்பரம் அல்ல, அது ஒரு ஆயுதம். சாணக்கியர் ஆடம்பரத்தை விரும்பவில்லை, ஆனால் நேர்த்தியை விரும்பினார். நீங்கள் உடுத்தும் உடை சுத்தமாகவும் உங்களுக்கு பொருத்தமாகவும் இருக்க வேண்டும். உங்கள் தோற்றம் உங்களை பற்றிய மதிப்பீட்டை உருவாக்கும். உதாரணமாக, ஒரு வேலையில்லா பட்டதாரி அழுக்கடைந்த உடையில் வேலை கேட்டால் அது கெஞ்சுவது போல தெரியும். அதே நபர் சுத்தமான நேர்த்தியான உடையில் வரும்போது அவர் ஒரு தகுதியான மனிதராக தெரிவார். உங்கள் தோற்றம் மற்றவர்களுக்கு உங்கள் மீது ஒரு பயபக்தியை உருவாக்க வேண்டும். உங்களை ஒரு பிராண்டாக மாற்றுங்கள். கடைசியாக, உடல் மொழி என்பது பிறரை ஏமாற்றுவது அல்ல, அது உங்கள் உள்ளிருக்கும் தன்னம்பிக்கையை வெளியே கொண்டு வருவது. உங்கள் வார்த்தைகள் பொய் சொல்லலாம், ஆனால் உங்கள் உடல் மொழி பொய் சொல்லாது. சாணக்கியரின் இந்த 6வது ரகசியத்தை கடைபிடித்து யாரிடமும் குனியாமல் நிமிர்ந்து நில்லுங்கள். நீங்கள் ஒரு ராஜாவைப் போல உங்களை நடத்தினால் உலகம் உங்களுக்கு கிரீடம் சூட்டும். அடுத்த ரகசியத்திற்கு தயாராகுங்கள். ரகசியம் 7. தனித்து இயங்குதல். சுதந்திரமே உண்மையான அதிகாரம். ஏன் நாம் மற்றவர்களை சார்ந்திருக்கிறோம்? நண்பர்களே, சாணக்கியரின் இறுதி மற்றும் மிக வலிமையான ரகசியம் இதுதான். தன் காலில் நிற்கும் ஒருவன் எதற்கும் அஞ்சத் தேவையில்லை. நாம் ஏன் மற்றவர்களிடம் கெஞ்சுகிறோம்? ஏனெனில் நம்முடைய தேவைகளுக்காக, அது பணமாக இருக்கலாம், அன்பாக இருக்கலாம் அல்லது ஒரு உதவியாக இருக்கலாம், மற்றவர்களை சார்ந்திருக்கிறோம். எப்போது நீங்கள் ஒருவரை சார்ந்திருக்கிறீர்களோ அப்போதே உங்கள் அதிகாரத்தை அவர்களிடம் அடமானம் வைத்து விடுகிறீர்கள். ஒருவன் உங்களை ஆள வேண்டும் என்று நினைத்தால் அவன் முதலில் உங்களை அவன் மீது சார்ந்திருக்க வைப்பான். இதிலிருந்து விடுபடுவதே சாணக்கியரின் தந்திரம். பொருளாதார சுதந்திரம், ஃபைனான்சியல் இண்டிபெண்டன்ஸ். சாணக்கியர் அர்த்த சாஸ்திரத்தில் தெளிவாகச் சொல்லியிருக்கிறார், பணமே பலத்தின் வேர். யாரிடமும் கெஞ்சாமல் வாழ வேண்டுமெனில் உங்களுக்கு ஒரு நிலையான வருமானம் மற்றும் சேமிப்பு அவசியம். உங்கள் பாக்கெட்டில் பணம் இருக்கும்போது உங்கள் குரலில் ஒரு தெளிவும் உடலில் ஒரு தன்னம்பிக்கையும் தானாகவே வரும். கடன் வாங்குவதை தவிருங்கள். கடன்பட்டவன் எக்காலத்திலும் சுதந்திரமாக இருக்க முடியாது. பணம் ஒரு சிறந்த வேலைக்காரன், ஆனால் மிக மோசமான எஜமானன். பணத்தை நீங்கள் ஆளுங்கள், அது உங்களை ஆளவிடாதீர்கள். மனரீதியான சுதந்திரம். பொருளாதார சுதந்திரத்தை விட மனரீதியான சுதந்திரம் மிக முக்கியம். அவன் என்னை மதிக்கவில்லை,
இவன் என்னை பற்றி தவறாக பேசிவிட்டான் என்று அடுத்தவர்களின் பாராட்டுக்காகவும் அங்கீகாரத்திற்காகவும் ஏங்காதீர்கள். உங்கள் மகிழ்ச்சி அடுத்தவர்களின் கையில் இருந்தால் நீங்கள் வாழ்நாள் முழுவதும் அவர்களிடமே கெஞ்சித்தான் ஆக வேண்டும். சாணக்கியர் ஒரு தனிமனிதராகத்தான் தன் பயணத்தை தொடங்கினார். சந்திரகுப்தன் வருவார் என்று அவர் காத்திருக்கவில்லை. அவர் தன் லட்சியத்தில் உறுதியாக இருந்தார். உலகம் அவரை தேடி வந்தது. நீங்களும் உங்களை செதுக்கிக் கொள்ளுங்கள். உலகம் உங்களை தேடி வரும். சுய முன்னேற்றமே சிறந்த பாதுகாப்பு. யாரையும் நம்பி உங்கள் வாழ்க்கையை அமைக்காதீர்கள். நண்பர்களோ உறவினர்களோ ஒரு கட்டத்தில் விலகலாம். ஆனால் நீங்கள் கற்றுக்கொண்ட கலையும் உங்கள் உழைப்பும் உங்களை ஒருபோதும் கைவிடாது. பயிற்சி. ஒவ்வொரு நாளும் உங்களை நீங்களே முன்னேற்றிக் கொள்ளுங்கள். இன்று நான் யாரிடமும் உதவி கேட்காமல் ஒரு வேலையை செய்ய முடியுமா என்று முயற்சி செய்யுங்கள். நீங்கள் சுயமாக ஒரு காரியத்தை செய்து முடிக்கும்போது கிடைக்கும் அந்த பெருமை இருக்கிறதே, அது உங்களை ஒரு மகா மனிதனாக உணர வைக்கும். 7 ரகசியங்களின் தொகுப்பு. இந்த 7 ரகசியங்களும் மௌனம், உணர்ச்சி கட்டுப்பாடு, அறிவு, சுயமரியாதை, ரகசியம் காத்தல், உடல் மொழி, சுதந்திரம், ஒரு சங்கிலி போல இணைந்தவை. இவற்றை நீங்கள் கடைபிடிக்கும்போது உங்களை யாராலும் வீழ்த்த முடியாது. நீங்கள் யாரிடமும் கெஞ்சத் தேவையில்லை. உங்கள் ஆளுமையே மற்றவர்களை உங்களிடம் ஈர்க்கும். சாணக்கியரின் இந்த ஞானம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாபெரும் ஒளியை ஏற்றட்டும். இதுவரை இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி. இந்த 7இல் உங்களுக்கு மிகவும் பிடித்த ரகசியம் எது என்பதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் இதை பகிருங்க. முடிவுரை. சாணக்கியரின் பாதை ஒரு புதிய தொடக்கம். கற்றவற்றின் தொகுப்பு. நண்பர்களே, இதுவரை நாம பார்த்த இந்த 7 ரகசியங்களும் வெறும் வார்த்தைகள் இல்லை. இவை ஒவ்வொன்றும் ஒரு மனிதனை சாதாரண நிலையிலிருந்து சரித்திர நாயகனாக மாற்றக்கூடிய மந்திரங்கள். மௌனத்தின் மூலமா உங்க சக்தியை சேமிக்க கத்துக்கிட்டீங்க. உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி ஒரு இரும்பு மனிதனா மாற பழகிட்டீங்க. அறிவை ஆயுதமாக்கி சுயமரியாதையோட வாழ வழி தேடிக்கிட்டீங்க. ரகசியங்களை காப்பதன் மூலமும் கம்பீரமான உடல் மொழியாலும் எவரையும் சாராத சுதந்திரத்தாலும் உங்களை நீங்களே ஒரு ராஜாவா செதுக்கிக்கிட்டீங்க. ஆனா இதை கேட்டுட்டு மட்டும் போனா போதுமா? நிச்சயமில்லை. மாற்றத்திற்கான முதல் படி. சாணக்கியர் சொல்வாரு, நடைமுறைக்கு வராத அறிவு ஒரு விஷத்திற்குச் சமம். இந்த வீடியோவை நீங்க பார்த்து முடிக்கும்போது நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு போறதுல எந்த பயனும் இல்ல. இதையெல்லாம் உங்க நிஜ வாழ்க்கையில என்னைக்கு பயன்படுத்த போறீங்க? நாளைக்கு ஒருத்தர் உங்களை அவமானப்படுத்தும் போது நீங்க கோபப்படாம மௌனமா இருந்து உங்க வெற்றியை தேடி ஓடுறீங்க பாருங்க. அங்கதான் சாணக்கியர் ஜெயிக்கிறாரு. உங்ககிட்ட உதவி கேட்டு 4 பேர் வரும்போது நீங்க நிமிர்ந்து நின்னு பேசுறீங்க பாருங்க. அங்கதான் உங்க ஆளுமை வளருது. மாற்றம் என்பது ஒரே நாள்ல வராது. ஆனா ஒவ்வொரு நாளும் நீங்க எடுக்கிற சின்ன சின்ன முடிவுகள்ல தான் இருக்கு. ஏன் நாம் இன்னும் பயப்படுகிறோம்? நம்ம பல பேருக்கு ஒரு பயம் இருக்கும். நான் மௌனமா இருந்தா மத்தவங்க என்ன மதிக்காம போயிடுவாங்களோ, நான் என் சுயமரியாதையை பார்த்தா எனக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்பு பறி போயிடுமோ அப்படின்னு. ஆனா ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கெஞ்சி வாங்குற வாய்ப்பை விட உங்க தகுதியால உங்களை தேடி வர வாய்ப்பு தான் நிரந்தரமானது. கெஞ்சி வாழ்ற வாழ்க்கை ஒரு நிமிடம் சந்தோஷத்தை தரலாம். ஆனா தன்மானத்தோட வாழ்ற வாழ்க்கை சாகிற வரைக்கும் நிம்மதியை தரும். சாணக்கியர் அன்னைக்கு நந்த மன்னன் கிட்ட கெஞ்சி இருந்தா இன்னைக்கு மௌரிய பேரரசு இருந்திருக்காது. அவர் அந்த அவமானத்தை ஒரு வாய்ப்பா மாத்தினாரு. நீங்களும் உங்க பலவீனங்களை வாய்ப்பா மாத்துங்க. உங்கள் கையில் உங்கள் வாழ்க்கை. இனிமேல் உங்க அகராதியில கெஞ்சுதல் என்கிற வார்த்தையே இருக்கக்கூடாது. உதவி கேட்கலாம், ஆனா கையேந்த கூடாது. அன்பு காட்டலாம், ஆனா அடிமையாக கூடாது. இந்த உலகம் ஒரு கண்ணாடி மாதிரி. நீங்க உங்களை எப்படி பார்க்கறீங்களோ அப்படித்தான் உலகமும் உங்களை பார்க்கும். உங்களை நீங்க ஒரு சிங்கமா பார்த்தா உலகம் உங்களை ஒரு தலைவனா ஏத்துக்கும். நீங்க கத்துக்கிட்ட இந்த 7 ரகசியங்களும் உங்களோட கவசம். இந்த கவசத்தை அணிஞ்சிட்டு உலகத்துல தைரியமா நடை போடுங்க. தோல்விகள் வரும், ஆனா அந்த தோல்விகள் உங்களை இன்னும் வலிமையாக்கும். இந்த வீடியோவோட நோக்கம் உங்களை ஒரு தந்திரசாலியா மாத்துறதில்ல, உங்களை ஒரு வலிமையான ஆளுமையா மாத்துறது தான். இந்த 7 ரகசியங்கள்ல எந்த ரகசியம் உங்க வாழ்க்கையில இன்னைக்கு உடனடியா தேவைப்படுதுன்னு நினைக்கிறீங்க? அதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா உங்க கமெண்ட்ஸ் மற்றவர்களுக்கும் ஒரு ஊக்கமா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. உங்க நண்பர்களுக்கு பகிருங்க. மறக்காம சாணக்கியா குரோத் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சாணக்கியரின் சிந்தனைகளோடு மீண்டும் ஒரு புதிய காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நிமிர்ந்து நில்லுங்கள். உங்களை நீங்களே செதுக்குங்கள்.